எந்தெந்த பாயிண்ட்ல வந்து தாவேகா செங்கோட்டையனை பயன்படுத்திக்க நினைக்கிறேன்? நீங்கள் குறிப்பிட்டது வந்து ஒரு ஒரு முக்கியமான அம்சம். நான் கண்டிப்பாக மறுக்க முடியாது. எப்படி வந்து 1977 வந்து செங்கோட்டையன் அவர்கள் புரட்சித் தலைவர் கூட இருந்தார். அந்த தேர்தலில் வந்து ஒரு குடும்ப ஆட்சி, மீன் ஒரு மக்கள் விரோத ஆட்சியை வந்து மக்கள் தீய சக்தின்னு சொல்லி மக்கள் வந்து தோற்கடித்து ஒரு புதிய சக்தி வந்து ஆட்சியை அமைச்சாங்க. அதே மாதிரி குடும்ப ஆட்சி மட்டுமே ஒரு பிரதானமாக இருக்கிற இந்த கட்சியை, இந்த ஆட்சியை வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சு ஒரு புதிய அரசியல் சக்தியான தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுது. எப்படி வந்து 1977 புரட்சித் தலைவர் கூட அண்ணன் செங்கோட்டையன் இருந்தாரோ அதே மாதிரி அடுத்த வருடமும் எங்கள் வெற்றியில் அவரும் ஒரு முக்கிய ஒரு தூணாக இருப்பார். ஆனால் எம்ஜிஆரோட பல ரசிகர்கள் வெளில இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு தலைவர் தான், அவர் இடத்த வேறு யாரும் நிரப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போ செங்கோட்டையன் வந்து இவர் வந்து இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்ற அளவுக்கு ஏற்றுப்பாரா? நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ஒரே எம்ஜிஆர் தான் சொன்னால் அது யாருமே அதுக்கு வந்து மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஒரே எம்ஜிஆர் தான், ஒரே ரஜினி தான், ஒரே விஜய் தான். என்ன இங்கே முக்கியமான விஷயம்னா, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து 1977 வந்து ஒரு புது அரசியல் சக்தியாக உருவாகி ஒரு தீய சக்தியான திமுகவை தோற்கடித்தாரோ அதே போன்ற ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து தலைவர் அவர்கள் முன்னெடுப்பார். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்கால எம்ஜிஆராகத்தான் மக்கள் வந்து அவரை பார்க்குறாங்க. திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆராகத்தான் மக்கள் பார்க்கிறார்கள்.